பைபிள் கிஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் 18. கேள்வி 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பதில்: ஜெபம் பண்ண வேண்டும். கேள்வி 2. தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தவன் யார்? பதில்: ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி. கேள்வி 3. எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினவள் யார்? பதில்: ஒரு விதவை. கேள்வி 4. யார் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பதில்: தேவன். கேள்வி 5. யார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார்? பதில்: மனுஷகுமாரன். கேள்வி 6. 2 மனுஷர் எங்கே போனார்கள்? பதில்: ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு. கேள்வி 7. இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னவன் யார்? பதில்: பரிசேயன். கேள்வி 8. தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினவன் யார்? பதில்: ஆயக்காரன். கேள்வி 9. தன்னை உயர்த்துகிறவனெவனும் டேஷ். பதில்: தாழ்த்தப்படுவான். கேள்வி 10. இயேசுவினிடத்தில் வருகிறதற்கு யாருக்கு இடம் கொடுங்கள்? பதில்: சிறு பிள்ளைகளுக்கு. கேள்வி 11. யாரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே? பதில்: தேவன் ஒருவர். கேள்வி 12. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று யாருக்கு கொடு? பதில்: தரித்திரருக்கு. கேள்வி 13. ஐஸ்வர்யமுள்ளவர்கள் எங்கே பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது? பதில்: தேவனுடைய ராஜ்யத்தில். கேள்வி 14. ஒட்டகமானது எதிலே நுழைவது எளிதாயிருக்கும்? பதில்: ஊசியின் காதிலே. கேள்வி 15. யாரால் கூடாதவைகள் தேவனால் கூடும்? பதில்: மனுஷரால். கேள்வி 16. யாரை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்? பதில்: மனுஷகுமாரனை குறித்து. கேள்வி 17. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டவன் யார்? பதில்: ஒரு குருடன். கேள்வி 18. குருடனை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றவர் யார்? பதில்: இயேசு.
கேள்வி 19. மறுமையிலே எதை அடையாமற் போவதில்லை? பதில் நித்திய ஜீவனை. கேள்வி 20. ஜனங்கள் எல்லாரும் குருடன் பார்வை அடைந்ததைக் கண்டு யாரை புகழ்ந்தார்கள்? பதில் தேவனை. God bless you.